50-50 வசனத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. போன வாரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நிஷா அதிக votes வாங்கி எலிமினேஷன் ரவுண்ட்ல நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா பிளங்கோ போர்ட்ல அவங்களோட அதிர்ஷ்டம் மாறிட்டு ரிவர்ஸ்ல விழுந்துச்சு. பாஹாவை வெளியாக்கிட்டாங்க. இன்னைக்கு யார் வெளியாக போறா? ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியில ஒருத்தருக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டா சேஃப் ஜோன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிற 5 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க. பாத்துறலாம். இது 50-50. சரி கைஸ், எப்படி இருக்கு மனநல? சொல்லுங்க நிஷா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ல இன்னும் இங்க இருந்து இவங்க கூட விளையாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க தான் வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப அப்சர்வ் பண்ணி கவனிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் சும்மா சொட்லி இல்ல நீங்க சொன்னதானே நான் சொல்றேன். சரியா? ஓகே ஷஃபி, நீங்க என்ன பிளான்ல வச்சிருக்கீங்க? The best plan is not to have any plan. வரேவா. வருமா விளையாடுறோமா சந்தோஷமா இருக்கும். அதுதான். சரி, இந்த ஸ்பிரிட்டோட நம்ம பார்த்தறலாம். நம்ம முதல் பரிசு தொகை இப்ப எவ்வளவு இருக்குன்னு. முதல் பரிசு தொகையில இப்ப 37,600 வெள்ளி இருக்கு. இது முதல் பரிசு பெற போற தொகை. இரண்டாவது மூன்றாவது நிலையில வரவங்களுக்கு 12,400 வெள்ளி தான் இருக்கு. அதை பிரிச்சு 2 பேருக்கும் நம்ம கொடுத்துருவோம். சரியா? இப்ப முதல் சுற்று நம்ம ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், இதை நீங்க எத்தனை முறை விளையாண்டுட்டீங்க. என்ன நடக்க போகுதுன்னா, கேள்விக்கான 2 பதில்களை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ணோம். பஸர் அழுத்துறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். உங்களுக்கு 5 வினாடிகள். ஓகே? தவறான விடைக்கு 20 புள்ளிகள் கழிக்கப்படும். சரியான விடைக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். அது மட்டும் கிடையாது, இங்கேயும் நாங்க 100 வெள்ளி குறைச்சிடுவோம். ஓகே, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் 200 புள்ளிகள் கொடுத்தாச்சு. இப்ப முதல் கேள்வியை பார்க்கலாமா? இவற்றுள் எந்த எம்ஆர்டி நிலையம் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் பாதையில் இருக்கிறது? A Bartley, B Woodlake. Abby. Bartley. Bartley. Lock the answer. Purple. North East line. விக்கி சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்க ஒரு பதில் சொன்னதுக்கு அப்புறம். வுட்லே தான் சரியான பதில். வுட்லே தான் சரியான விடை. சரி, விக்கியோட யாருங்க ஒத்துக்கிறா வுட்லே தான் சரியான விடைன்னு? ஷஃபி, நிஷா. சாரி அபி, நீங்க சொன்ன விடை தவறான விடை. விக்னேஸ்வரி சொன்ன விடை தான் சரி. வுட்லே இஸ் தி ஆன்சர். சரியா? அதனால உங்ககிட்ட இருந்து நாங்க 20 புள்ளி இப்ப அங்க கழிக்கிறோம். இங்க முதல்ல கழிக்கணும். ஓகே. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 180 புள்ளிகள் மட்டும்தான். இங்க நாங்க கழிக்க போறோம் 100 வெள்ளி. அப்ப நம்மகிட்ட இருக்கிறது 37,500 வெள்ளி. முதல் கேள்வியில 100 வெள்ளி தொலைச்சாச்சு அபி. Sorry. இரண்டாவது கேள்வி. எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹைட் சமநிலையில் இருக்கும்? A 40, B -40. ஜபு 40. இந்த விடைக்கு வேற யாருக்கு பதில் தெரியும்? எனி ஐடியா? ஷஃபி. மேபி அவர் கரெக்டா இருக்கலாம். ஏன்னா படம் பேர் ஒன்று இருக்கு, ஃபெரன் 45ன்னு இருக்கு. ஸோ 40க்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 40. சரி, விக்னேஷ் சொல்லுங்க. நார்மல் டிகிரி செல்சியஸ்ல பார்க்கும்போது அந்த டெம்பரேச்சர் நீங்க ஃபாரன்ஹைட்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும்னு பார்த்துருக்கேன். ஸோ அதனால 40ல இருக்கிறது மேபி ஃபாரன்ஹைட்ல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மைனஸா இருக்கிறதால மேபி 40 இருக்கலாம் அப்படின்னு தோணுது. தெரியல. நீங்களும் 40 இருக்கலாம்னு ஒரு 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 மைனஸ்ல இருந்தா. வெரி குட். சரி ஜபு, நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை -40. விக்னேஸ்வரி, சரி, அதனால அங்க -40னா இங்கேயும் இப்ப நான் -20 பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்களும் அபியும் இப்ப சமநிலையில இருக்கீங்க. 180 புள்ளிகள். இங்க இப்ப 100 வெள்ளி கழிக்கணும். இப்ப மிச்சம் நம்மகிட்ட இருக்கிறது 37,400 வெள்ளி. மூன்றாவது கேள்வி. நடிகர் விஜய் சேதுபதி தயாரித்த முதல் திரைப்படம் எது? A ஆரஞ்சு மிட்டாய். இந்திரா. ஆரஞ்சு மிட்டாய். A ஆரஞ்சு மிட்டாய். நான் அடுத்து கொடுக்க போற ஆப்ஷன் ஒருத்தர கேட்டுருவோம். தர்மதுரை. ஏதாவது குழப்பம் ஏற்படுதா இல்ல ஸ்டெடியா இருக்கீங்களா? இல்ல. இந்திரா, நீங்க சொன்ன விடை சரியான விடை. ஆரஞ்சு மிட்டாய். உங்களுக்கு 20 புள்ளிகள். அடுத்த கேள்வி. பர்முடா முக்கோணம் எந்த பெருங்கடலில் உள்ளது? A அட்லாண்டிக் பெருங்கடல், B பசிபிக் பெருங்கடல். ஜபு. அட்லாண்டிக் பெருங்கடல். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? இல்ல, நான் இந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் படிக்கும் போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அதை வச்சு தான் சொல்றேன். படம் மட்டும் இல்ல, ஓஷன் பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஜபு. இல்ல அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி. ஆமா, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்ல? சரி ஜபு, நீங்க சொன்ன விடை சரியான விடை. தொலைச்ச 20 புள்ளியை நீங்க புடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது 200 புள்ளிகள். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒலிம்பிக் போட்டிகளில் சிங்கப்பூருக்கு எந்த விளையாட்டில்
முதலில் பதக்கம் கிடைத்தது? ஜபு. டென்னிஸ். sorry. இல்ல டேபிள் டென்னிஸ். ஒண்ணும் பண்ண முடியாது. wait, sir. நீங்க சொன்ன முதல் ஆன்சர் தான் லாக் பண்ணணும். ஓகே, ஆனா இப்ப ஷஃபி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு. ஷஃபி சொல்லுங்க. எனக்கு ஃபிட்னஸ்ல ஆர்வம் இருக்கிறதுனால வெயிட் லிஃப்டிங். அது வந்து ஆப்ஷன்ல இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். ஏன்னா நான் ஆப்ஷன் கொடுக்கல. இங்க எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் அதுதான் ஆப்ஷன்ஸ் கேட்கறது இல்ல. சரி, ஆப்ஷன் ஏ நீச்சல், ஆப்ஷன் பி எடை தூக்குதல். ஜபு, நீங்க சொன்ன ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ஆப்ஷன்லேயே கிடையாது. சரியா? அதனால ஸ்ட்ரெயிட்வே நாங்க மைனஸ் பண்றோம். உங்களுக்கு நான் முதல்ல கொடுத்த அந்த 20 புள்ளிகள் மறுபடியும் நான் எடுத்துக்கிட்டா இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 180 புள்ளிகள் தான். ஓகே ஷஃபி, ரொம்ப கான்ஃபிடென்டா வெயிட் லிஃப்டிங் சொன்னீங்க. ஆமா. யார் ஜெயிச்சா எந்த வருஷம் கூட தெரியுமா? அது மறந்துட்டேன். 1960 ரோம் ஒலிம்பிக்ஸ். தன் ஹவுல் யாங் அவர் தான் இந்த மெடலை வாங்கினாரு. இப்ப இங்க வந்து என்னன்னா 100 வெள்ளி நான் இப்ப கழிக்கணும். சரியா? ஓகே, 37,300 வெள்ளி தான் இப்ப இருக்கு. ஆல்ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. சாலையில் உள்ள 3 போக்குவரத்து விளக்குகளில் எந்த விளக்கு ஆக கீழே உள்ளது? இந்திரா. மஞ்சள். ஆன்சர் லாக். ஐயோ, நீங்க வண்டி ஓட்டுவீங்க தானே? ஆமா ஆமா. வண்டி ஓட்டுவீங்க. இப்பதான் நீங்க புதுசா கார் வாங்கியிருக்கேன் நான் கேள்விப்பட்டேன். ஆமா. ஏன் வெந்த புள்ள அது மஞ்சள் கலர் எப்படி? மஞ்சள் வந்தா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. இப்ப எனக்கு அழுவழுவையா வருது கேட்காதீங்க. நீங்க அழுவ வேணாம், எனக்கும் அழுகே வரும். பாருங்க, ஒவ்வொருத்தரும் இங்க வந்து நீங்க ஆன்சர் சொன்னோட அம்மா இல்ல, எனக்கு மத்த வாகன ஓட்டுறது பார்த்து பயமா இருக்கு. 6 வருஷத்துக்கு மேல ஓடிட்டீங்களா? சூப்பர் 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 சூப்பர். உங்களுக்கே தெரியும் பதில் என்ன அப்படின்ட்டு. நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை பச்சை. ஓகேயா? ஓகே, உங்கள்கிட்ட இருந்து இப்ப நாங்க 20 புள்ளிகளை மைனஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, இப்ப 100 வெள்ளியை இங்க கழிக்கணும். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது 37,200 வெள்ளி மட்டும்தான். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். டாட்ஸ் விளையாட்டு பலகையில் 20 எண் எதிரே உள்ள எண் என்ன? A 19, B 3. ஜபு. 19. ஷஃபி, இங்க என்ன காட்டிட்டு இருக்கீங்க? நம்ம 3. நான் கொடுத்த ஆப்ஷன் அதுதான், 19 அல்லது 3. எண் 20க்கு எதிரே. யாருங்க நல்லா டாட்ஸ் விளையாடுங்க? யாரும் விளையாட மாட்டீங்க தெரியுமா? ஓகே, தெரியாது. சரி, நேரத்தை வீணாக்க வேணாம். ஜபு, நீங்க சொன்ன விடை தவறான விடை. சரியான விடை 3. ஷஃபி சொன்னதான் கரெக்ட். ஜபு, உங்ககிட்ட இருந்தா நாங்க இப்ப 20 புள்ளிகள் கழிக்கிறோம். 160 புள்ளிகள் தான் இருக்கு. சரி, இங்க 100 வெள்ளி கழிக்கணும். 37,100 வெள்ளி தான் இருக்கு. அடுத்த கேள்விக்கு தயாரா? ஓகே. ஜப்பான் எந்த ஆண்டில் சிங்கப்பூரை ஆக்கிரமித்தது? ஷஃபி. 1942. ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். ஒரு முறை எல்லாம் கேட்டுடலாம். A 1942, B 1945. ஷஃபி, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? நீங்க சொன்ன விடை சரியான விடை. ஓகே, உங்களுக்கு 20 புள்ளிகள் நாங்க வழங்குறோம். ஓகே, சிங்கப்பூரில் எத்தனை தேசிய மொழிகள் உள்ளன? அபி. 4. நான் ஆப்ஷன்ஸ் ஒரு தடவை படிச்சிடறேன். A 4, B 6. 4. அபி, நீங்க சொன்ன விடை சரியான விடை 4. 20 புள்ளிகள் அபிக்கு. அபி, மறுபடியும் 200 புள்ளியில நீங்க வந்துட்டீங்க. ஓகே, இந்த சுற்றோட கடைசி கேள்வி இதுதான். சிங்கப்பூரில் ஆக உயரிய கட்டடம் எது? Guaco Tower. சாரி? The Guaco Tower. நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். என்னோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு. A UOB Plaza 1. B the Tanjung Pagar Center. ஷஃபி, நீங்க சொன்ன விடை சரியான விடை. குவாக்கோ டவர் தான் சரியான ஆன்சர். ஆனா எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச பேர் வந்து இந்த தஞ்சோங் பகா சென்டர். சரியா? அதனால தான் ஆப்ஷன்ஸ்ல அப்படி இருக்கு. எப்படியோ இன்னும் ஒண்ணு கழிக்க போறதுல உங்களுக்கு 20 புள்ளிகள் இப்ப நாங்க வழங்குறோம். 240 புள்ளிகள். ஷஃபி தான் இப்ப முன்னணியில இருக்காரு. சும்மா ஒரு டென்ஷனுக்காக தான் குவாக்கோ விட்டுட்டு நான் இதை இப்படி சொன்னேன். சரி.
ஓகே, முதல் சுற்று முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட ஷஃபி தான் முன்னிலையில இருக்காரு. இந்த நிலைமை மாறுமா? ஏன்னா இரண்டாவது சுற்று என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. இந்த இடைவேளைக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இது 50-50. இது 50-50 வசந்தத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. எல்லாரும் பாப்பீங்க, என்னடா எந்த ப்ராப்ஸ் அங்க ஒண்ணுமே காணாம. யூஸ்வலி இரண்டாவது சுற்றுனா இங்க நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். ஆனா இந்த தடவை ஒரு மாற்றுதல் ஏற்படுத்தலான்னு அதை வந்து மூன்றாவது சுற்றா மாத்திட்டு மூன்றாவது சுற்று நம்மளோட மிஸ்ட்ரி கேம் அதை முன்னுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன், உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா? சோ மறுபடியும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி கொடுக்கப்படும். முதல் க்ளூ இல்ல இரண்டாவது க்ளூல நீங்க சொல்லிட்டீங்கன்னா புள்ளிகள் உங்களுக்கு, இல்லாட்டி அதுல இருந்து பாதியை கழிச்சிருவோம். ஓகே, மூன்றாவது க்ளூல இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது பொது கேள்வியா ஆயிடும். யார் வேணாலும் அந்த கேள்வியை திருடலாம். நீங்க திருடணும், அப்பதான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். ஆனா அந்த புள்ளிகள் யாருக்கு அந்த கேள்வி சொந்தமோ அவங்க கிட்ட இருந்து எடுத்து நாங்க உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஓகே, அதே சமயத்துல அந்த கேள்வி சொந்தக்காரர் யாரோ நீங்க இன்னும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் நாங்களே நேரடியாக வழங்கிடுவோம். சரியா? நேரத்தை வீணாக்க வேணாம், களத்துல இறங்கலாம். எபி தயாரா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ. ரெட்-ஹெடட் மேட்மேன் என்று அறியப்பட்ட இந்த ஓவியர் வரைந்த ஓவியங்கள் இன்று $100 மில்லியன் வரை விற்பனையாகின்றன. ஆனால் இவர் உயிரோடு இருந்தபோது ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும்தான் இவரால் விற்க முடிந்தது. 10 வினாடிகள் உங்களுக்கு. பிகாசோ. Let's lock the answer. விக்னேஸ்வரி சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்க you are into art. சொல்லுங்க, யாரு? நான் நினைச்சேன் வேங்கோன்னு. பேர் தெரியுமா? வின்சென்ட் வேங்கோ. வின்சென்ட் வேங்கோ. ஓகே. ஏன்னா நான் அவரோட மியூசியம்க்கு போயிருக்கேன். 2 நாடுகளையும், சிங்கப்பூர்லயும் கொரியாலயும் போயிருக்கேன். ஓகே. ஒரு ஓவியத்துல அவரோட முடி கலர் ரெட் கலர்ல இருக்கும். மேபி ஐ தாட் இட் மைட் பி தேர். ஃபைன் டீடைல்ஸ். எனக்கு வின்சென்ட் வேங்கோக்கும் பிகாசோக்கும் இடையில தான் இருந்துச்சு. பட் நீங்க சூஸ் பண்ணது பிகாசோ. சரி அபி, உங்களுடைய இரண்டாவது க்ளூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெதர்லாந்தில் பிறந்த இவர் 10 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்தார். சரி, இப்ப தலையில கை வச்சாச்சு. should I waited for the second clue? அதுதான். சரி விக்னேஸ்வரி, உங்களுக்கே தெரியும் இப்ப விடை என்னன்னு. நீங்க சொன்ன விடை தான் சரியான விடை. ஆனா உங்களுக்கு புள்ளிகள் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு பலத்தை கை தட்டு. ஓகே அபி, நீங்க முதல் க்ளூலே வந்து ஆன்சரை சொன்னனால இப்ப நான் உங்ககிட்ட இருந்து 20 புள்ளிகள் கழிக்க வேண்டும். 180 தான் இப்ப இருக்கு உங்களுக்கு. அதே சமயத்துல இங்க நாங்க 100 வெளியே கழிக்கணும். இப்ப மொத்தமா இருக்கிறது 37,000 மட்டும்தான். ஓகே, ரெடி? விக்னேஸ்வரி, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. கடந்த நூற்றாண்டில் தனது நாட்டின் ஆக இளைய பிரதமராக 37 வயதிலேயே இவர் பதவியேற்றார். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. இரண்டாவது க்ளூ இருக்கு. COVID-19 நோய் பரவலை கட்டுப்படுத்த இவர் தனது திருமணத்தையே தள்ளி வைத்தார். 10 வினாடிகள். ஓகே, நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப நல்லா தெரியும் உங்க எல்லாருக்கும். எல்லாரும் பஸ்ஸர்ல கையை ரெடியா வச்சிருங்க. ஏன்னா இப்ப இது பொது கேள்வி ஆயிட்டு யார் வேணாலும் இந்த கேள்வியை திருடலாம். மூன்றாவது க்ளூ இதோ. அவரது நாடு ஹக்கா போர் முழக்கத்திற்கு மிகவும் பிரபலமானது. 10 வினாடிகள். முதல் லெட்டர் வச்சு சொல்லலாமா? ஓகே, பஸர் ஆயிட்டு. நாலாவது க்ளூ கேட்கலாம் இப்ப. இவரது தந்தை ராஸ் எய்டன் காவல் அதிகாரியாக பணியாற்றினார். அபி, கேள்வியை திருடியாச்சு. ஜோசபின் ஆர்டன். லாக் தி ஆன்சர். சரி ஷஃபி, நீங்க எந்த நாடு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? நியூசிலாந்து. ஓகே, இட்ஸ் a lady. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இப்ப ஜெயில இருந்து ஆரம்பிக்கும். ஆனா அது எப்படி தெரியும் சொல்லுங்க? இல்ல 37 வயசு சொன்னீங்க. அந்த கல்யாணத்தை தள்ளி போட்டாங்க. அந்த கோவிட். கரெக்ட். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ரீசென்ட்லி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லோட போட்டிருந்தாங்க. ஜே, அவங்க பேர் ஜேல இருந்து ஆரம்பிக்கும். செகண்ட் லெட்டர் ஏயா இருக்கலாம். எனக்கு பேர் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, என்ன ஒரு ஏதாவது வருதா? ஜோசபின் ஆர்டன். நீங்க சொன்ன ஆன்சர் வந்து ஜோசபின் ஆர்டன். இல்லையா? I mean, அவங்க pronunciation ஜோசபின் ஆர்டன். pronunciation மேட்டரே கிடையாது. ஓகே. ஏன்னா விடை ஜசிந்தா ஆர்டன். ஜசிந்தா. ஷஃபி, உங்களோட
அதேதான் ஜசிந்தா. ஓகே, ஆனா அபி நல்ல முயற்சி. ஏன்னா நீங்க ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. ஜோசபி ரொம்ப கிட்ட இருந்துச்சு. ஆனா வேற வழி கிடையாது. இப்ப நான் உங்க கிட்ட இருந்து 20 புள்ளிகள் கழிக்க வேண்டும். ஓகே, 160 புள்ளிகள் ஆயிட்டு. அப்ப நான் எங்க இப்ப 36,900 வெள்ளி தான் இருக்கு. It's okay. சரி சரி, ஓகே. ஷாஃபி இன்னும் முன்னணியில தான் இருக்காரு. இப்ப உங்களோட டர்ன் தான். உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. உலகத்தின் ஆக பெரிய போக்குவரத்து வளையம், அதாவது ரவுண்ட் அபவுட், இந்த நாட்டில்தான் உள்ளது. 10 வினாடிகள். சரி, முதல் க்ளூவோட நேரம் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது க்ளூ. உலகத்திலேயே ஆக அதிகமான அறைகள் கொண்ட ஹோட்டல் இந்த நாட்டில் உள்ளது. 10 வினாடிகள். இத்தாலி. லாக் தி ஆன்சர். இட்டலி. ஏன் இட்டலி? தெரியல. அறைகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அது ஒரு பிரபலமான ஒரு விஷயம். லைக் போர்ச்சுகல் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால இட்டலின்னு நினைக்கிறீங்க. Just guess. கான்ஃபிடென்டா இருக்கா? கான்ஃபிடென்டா இல்ல. சரி, நான் சொல்ல போற பதில கேட்டா நீங்களாம் ஆட போறீங்க. ஐயோ அப்ப ஏஷியா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் தேர்ட் க்ளூவை உங்களுக்கு சொல்லிடுறேன். புகழ்பெற்ற காலனி வடிவமைப்பாளர் ஜிமி சூ இந்த நாட்டை சேர்ந்தவர். இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. லேடிஸ், நிஷா. மலேசியா. ஓகே, ஷஃபி, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹோட்டல் ஜென்டிங்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? அங்க இருக்கிற அறைகளை யாராலும் அடிக்க முடியாது. எண்ணிக்கையால யாராலும் அடிக்க முடியாது. நிஷா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? இப்ப I did think about the first world hotel. எனக்கு தெரியும், அங்க நான் போயிருக்கேன். பட் உண்மையிலே மலேசியா தான் அந்த இடத்தை பிடிச்சிருக்கான்னு எனக்கே ஒரு சந்தேகமா இருந்துச்சு. உலக அளவுல சரி, இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா நாலாவது க்ளூ கேட்டுடலாமா? சரி, நாலாவது க்ளூ இதோ. கபாலி திரைப்படத்தின் சில காட்சிகள் இந்த நாட்டில் படமாக்கப்பட்டது. சரி, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு சரியான விடை என்ன அப்படின்ட்டு நிஷா சொன்ன விடை தான் சரியான விடை. மலேசியா. ஆனா ஷஃபி, சாரி, உங்களுக்கு 15 புள்ளிகள் கழிச்சாச்சு. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது 225 புள்ளிகள் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது. இங்க நம்ம மறுபடியும் 100 வெள்ளி குறைக்கணுமா? 36,800 வெள்ளி தான் இருக்கு. $36,800. அலி. சரி சிவா, சொல்லுங்க. பிகாஸ் ரவுண்ட் அபவுட்னு சொன்னீங்களே, அது மலேசியால எங்க இருக்கு? புட்ராஜயா ரவுண்ட் அபவுட். ஆனா ட்ரைஃப்ல இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின ரவுண்ட் அபவுட் அது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரவுண்ட் அபவுட். சர்க்கம்ஃபரன்ஸ்ல 3.4 கிலோமீட்டர்ஸ். அது மட்டும் கிடையாது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல 15 என்ட்ரி எக்ஸிட்ஸ் இருக்கு. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம இப்ப ஷேர் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம நெய்பரிங் கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்திரா, நீங்க அந்த ரவுண்ட் அபவுட் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா டிராஃபிக்ல கடைசி ரைட் இது பச்சை. வேண்டாம், நான் அழுதுருவேன். ஓகே, சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? நீங்க தான். உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. உலகத்தில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரருக்கு வழங்கப்படும் லாரியஸ் விருதை 6 முறை வென்ற ஒரே விளையாட்டாளர் இவர்தான். 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப இரண்டாவது க்ளூ. தென் ஆப்பிரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் இவருக்கு குடியுரிமை உண்டு. 10 வினாடிகள். சரி, நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப இது பொது கேள்வி ஆயிட்டு பஸர்ல கைய வைக்கலாம். எல்லாரும் தயாரா இருக்கலாம். மூன்றாவது க்ளூ இதோ. ஆண்களுக்கான விம்பிள்டன் ஒற்றையர் போட்டியை அதிக முறை வென்றவர் இவர்தான். ஷஃபி. நோவாக் ஜோகோவிச். ஏன் நோவா ஜோகோவிச்? டென்னிஸ் பிளேயர்ல எனக்கு அவர் மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு. இல்ல ஏன்னா அவர் கோவிட் ஊசி போட மறுத்தாரு. சோ அந்த சமயம் இந்த மாதிரி 2 கண்ட்ரில என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் படிச்சதா ஞாபகம் வந்துச்சு. வேற ஏதாவது ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் வேற யாருக்காவது இங்க தெரியுமா? விக்னேஸ்வரி தலையாட்டுறீங்க, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். ஒன்னு யோகோவிச் தெரியும், இன்னொரு ராஜர் ஃபெடரர் தெரியும். இது 2 பேர் மட்டும் தான் தெரியும். இல்லனா செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் தெரியும். இது பஸர் அழுத்தி ஏதாவது ஒன்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல, ஐ மீன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இல்ல. நாலாவது க்ளூ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிருக்கலாம். நாலாவது க்ளூ இதோ. சுவிட்சர்லாந்து அஞ்சல் தலையில் இடம்பெற்ற முதல் விளையாட்டு வீரர் இவர்தான். ஃபெடரர். விக்னேஸ்வரி, இப்ப சொல்லுங்க. ராஜர் ஃபெடரர். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன். அந்த விருதை 6 முறை தருமா?
ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சிருக்காரு. ஷஃபி மன்னிக்கணும், இது வந்து திருடன ஒரு கேள்வி. அதனால உங்ககிட்ட இருந்து நாங்க 40 புள்ளிகள் கழிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உங்ககிட்ட 185 புள்ளிகள் தான் இருக்கு. ஷஃபி உங்ககிட்ட இருந்து நாங்க புள்ளிகளை கழிச்சாச்சு. அது மட்டும் கிடையாது, இங்க நான் 100 வெள்ளி குறைக்கணும். 36,700 வெள்ளி தான் இப்ப இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அங்க ஏறிட்டு வருது 13,300 வெள்ளி இப்ப இங்க இருக்கு. சரி ஜபு, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. உலகிலேயே முதல் முறையாக இங்குதான் ஒரு நாட்டின் தலைவரை அதிபர், அதாவது பிரசிடென்ட் என்று அழைத்தார்கள். 10 வினாடிகள். எஸ். சரி, பதில சொல்லுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஜபு வாஸ் வெரி க்ளோஸ். பஸ் நேரத்துல தான் நீங்க பதில சொன்னீங்க. அதனால அந்த ஆன்சரை நாங்க லாக் பண்றோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுதான் உங்களோட பதில். என்ன இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? கான்ஃபிடென்ட். பாருங்க, உங்களோட சேர்ந்து நானும் ஆட வேண்டியதாக்கியா. சரி, இது சரியான விடையாளன் பாத்திரலாமா இல்ல வேற க்ளூ கேக்குறீங்களா? ஷஃபி, உங்களுக்கு அடுத்த க்ளூ கேட்கணும்னு ஆசையா இருக்கா? சரி, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இரண்டாவது க்ளூ இதோ. கனடா அருகே இருக்கும் அலாஸ்கா மாநிலத்தை ரஷ்யாவிடம் இருந்து இந்த நாடு 1867 வாங்கியது. இப்ப எப்படி இது கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட். ஜபு, நீங்க சொன்ன விடை சரியான விடை. முதல் க்ளூல நீங்க வந்து கண்டுபிடிச்சனால உங்களுக்கு 40 புள்ளிகள். ஜபு மேல வந்துட்டாரு, 200 புள்ளிகள். இந்த சுற்றுக்கு கடைசி க்ளூ நம்மளோட நிஷாவுக்கு. உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. ஹவாயன் பீட்சா இந்த நாட்டில்தான் முதலில் உருவாக்கப்பட்டது. 10 வினாடிகள். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. இரண்டாவது க்ளூ இதோ. உலகிலேயே ரஷ்யாவிற்கு அடுத்து ஆக பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு இதுதான். 10 வினாடிகள். சைனா. சைனா. லெட்ஸ் லாக் தி ஆன்சர். விக்னேஸ்வரி, இப்போ நீங்க நோட் பண்ணீங்க. இல்ல நிலப்பரப்புன்னு சொல்லும் போது யூஸ்வலா நான் வந்து ரஷ்யா, சைனா இல்லனா இந்தியா யோசிப்பேன். பட் பீட்சா அப்படின்னு சொல்லும் போது அது சைனாவா இருக்க முடியுமா? அங்கதான் பிட்சானால சைனா இடிக்குது. ஏற்கனவே ஒரு சுஷி क्वेश्चन வந்துச்சுல, அதுல அதுல ட்விஸ்ட் இருந்துச்சு. சல்மன் சுஷி. ஓ, அப்ப அந்த எபிசோட்ல கேட்ட மாதிரி. ஓகே. சரி. ஓகே. அடுத்த க்ளூ. இந்த நாட்டின் தேசிய விளையாட்டு ஐஸ் ஹாக்கி. கனடா. ஷஃபி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கெனடியன் பீஸா சாப்பிட்டிருக்கேன். சரி. ஐஸ் ஹாக்கி. So Canada is known for that. Okay. Now I know it's known for Hawaiian pizza. சரி, லாஸ்ட் க்ளூ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? ஜஸ்டின் பீபர் இந்நாட்டில் பிறந்தவர். கனடா. ஓகே. சோ நிஷா, நீங்க சொன்ன விடை தவறான விடை. உங்களுக்கு 15 புள்ளிகள் கழிக்கப்படுகிறது. ஓகேயா? அப்பனா நான் இங்க இருந்து வந்து 100 வெள்ளி கழிக்கணும். ஓகே. 36,600 வெள்ளி தான் இருக்கு. பட் குட் பிளே நிஷா, குட் பிளே. இப்போ இங்க ஒரு விஷயம் நடக்க போகுது. ஓகே, முதல்ல அதுக்கு முன்னாடி புள்ளி விவரங்களை பார்த்துடலாம். நிஷா, உங்களுக்கு 185 புள்ளிகள். ஜபு, உங்களுக்கு 200 புள்ளிகள். இந்திரா, உங்களுக்கு 200 புள்ளிகள். ஷஃபி, உங்களுக்கு 185 புள்ளிகள். நீங்களும் நிஷாவும் ஒரு டாயில இருக்கீங்க. விக்னேஸ்வரி, உங்களுக்கு 200 புள்ளிகள். அண்ட் அபி, உங்களுக்கு 160 புள்ளிகள் மட்டும்தான். சரி, இப்போ அடுத்த சுற்றுக்கு எனக்கு 2 கேப்டன்ஸ் வேணும். ஓகே, அந்த 2 கேப்டன்ஸை சூஸ் பண்றதுக்கு நாங்க லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற 2 பேரை நாங்க சூஸ் பண்ண போறோம். முதல்ல வந்து அபி லோவஸ்டா இருக்கறனால 160 புள்ளிகள். அபி, நீங்க ஒரு கேப்டன். ஓகே, முன்னுக்கு வந்துருங்க. ஓகே. வாங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு கேப்டன் கிடைச்சிட்டாரு. எனக்கு இன்னும் ஒரு கேப்டன் வேணும். இப்ப டாயில இருக்கிற நம்ம 2 பேரு நிஷா அண்ட் ஷஃபி, உங்க 2 பேருக்குமே 185 புள்ளிகள். அதனால உங்ககிட்ட யாராவது ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுக்கிறோம். 2 பேரும் இப்ப இங்க வாங்க என் பக்கத்துல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 50-50 காயினை நான் டாஸ் பண்ண போறேன். சூஸ் பண்ணலாம். பச்சை. ஓகே, ஷஃபி மட்டும் சூஸ் பண்றாரு. பச்சைல விழுந்தா ஷஃபி தான் கேப்டன். சிகப்புல விழுந்தா நிஷா, நீங்க தான் அந்த இன்னொரு கேப்டன். சரியா? டாஸ் பண்ணிடலாமா? ஓகே, 1 2 3. பச்சளை விழுந்துட்டு ஷஃபி தான் அந்த அடுத்த கேப்டன். எனக்கு 2 கேப்டன் கிடைச்சாச்சு. நிஷா, நன்றி. சரி, 2 பேரும் அங்க வாங்க. அடுத்த ரவுண்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா இல்ல தெரியாதா? தெரியாது. சரி, அதை நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சரியா?
ஆனா அதை நான் இடைவேளைக்கு பிறகு தான் சொல்ல போறேன். சரி, இடைவேளைக்கு பிறகு என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சுற்றில் இவங்க 2 பேர் என்ன பண்ண போறாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது 50-50. இது 50-50 வசந்தத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. சரி, 2வது சுற்று முடிஞ்சிருச்சு. 3வது சுற்று ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு குழு விளையாட்டு விளையாட போறோம், டெலி மேட்ச். சரியா? அதை விளையாடுறதுக்கு என் கூட 2 கேப்டன்ஸ் இருக்காங்க. ஓகே, 2 கேப்டன்ஸ் ஷஃபி அண்ட் அபி. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி உங்களோட டீம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் கேம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? சரி. ஓகே, ஷஃபி, உங்க 2 பேர்ல நீங்க தான் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கீங்க. அதனால நீங்க தான் உங்களோட முதல் டீம் பிளேயரை சூஸ் பண்ணணும். அண்ட் கோ. ஜபு. ஜப்பு வாங்க. சரி, டீம் 1ல இப்ப ஷஃபியோட இருக்கிறது ஜப்பு. சரி அபி, இப்ப உங்களோட டர்ன். நிஷா வாங்க. இவங்க பயங்கரமா பிளான்லாம் போடுவாங்களே. ஓகே ஷஃபி, உங்களோட அடுத்த பிளேயரை சூஸ் பண்ணுங்க. இந்திரா. வாங்க 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 வாங்க. சரி ஷஃபி, உங்களோட டீம் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்புறம் விக்னேஸ்வரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க அபியோட டீம்ல போறீங்க. வாங்க 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 வாங்க. சரி கேப்டன்ஸ், தயாரா இருக்கீங்களா? ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்ட்டு. உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டே இங்க தான். அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷன் போக முடியும். அதான் உங்களோட முதல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஷன், இது 3வது ஸ்டேஷன். சரியா? ஆனா அங்க என்ன நடக்குது நம்ம பார்க்க போறோம். கேப்டன்ஸ் மட்டும் தான் இப்ப என் கூட வரணும். வாங்க. ஓகே சரி கேப்டன்ஸ் ஷஃபி அண்ட் அபி, நல்லா கேட்டுக்கோங்க. இது ஒரு மேஸ். ஓகே, இந்த கப் இங்கே இப்ப அங்க போய் இங்க முடியணும். சரியா? ஆனா இது நீங்க கையால நகர்த்த முடியாது. ஓகேயா? ஒரு பலூன், அந்த பலூன்ல காத்தை ஊதி அந்த காத்தை பயன்படுத்தி நீங்க அங்க கொண்டு போகணும். சரி, இது இப்படி போகலாம், இல்ல நீங்க இப்படி போகலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனா கீழே விழுந்துட்டாலோ நீங்க என்ன செய்யணும், அந்த கப்பை மறுபடியும் எடுத்து தேங்க்யூ ஷஃபி இங்கேருந்து அதே தான் இங்க வச்சு மறுபடியும் நீங்க ஆரம்பிக்கணும். சரி, ஸோ நீங்க அப்புறமேல உங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணி இதை யார் செய்ய போறா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இதுதான், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேயர். சரி சரி, இப்போ அப்படியே லெஃப்ட்ல வருங்க. ஓகே, செகண்ட் பிளேயர் இந்த 2வது ஸ்டேஷன்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க வச்சிருக்கிற இந்த நூடுல்ஸை எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்க முடியுதோ சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம், கையை யூஸ் பண்ணலாம், ஆனா சாப்பிட்டு முடிக்கணும், ஒண்ணு கூட வைக்க கூடாது. கிளியரா முடிச்சிடணும். இப்ப இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் போனோம். ஆனா 3வது ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த 2வது பிளேயர் அங்கேருந்து இங்க என் கையை தட்டணும். இப்படி தன்னதுக்கு அப்புறம் தான் 3வது பிளேயர் இங்க வருவாங்க. ஓகே, இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து ஒரு பலூன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரியா? இங்க 3 கப்ஸ் இருக்கு. இந்த 3 கப்ஸ்ல இந்த பலூனை எடுத்து இப்படி உள்ள விட்டதுக்கு அப்புறம் நீங்க ப்ளோ பண்ணீங்கன்னா அது லாக் ஆயிடும். இதை அப்படியே ஒரு கப்பா எடுத்து அந்த டேபிள போய் நீங்க வைக்கணும். புரியுதா? இது 3வது பிளேயர் செய்வாங்க. சரி, ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நீங்க வாயில மட்டும்தான் லாக் பண்றீங்களா அந்த பலூன் வச்சு, கை தப்பி தவறி பட்டுடுனா மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணணும். பாயிண்ட் A to பாயிண்ட் B. சரி, இப்போ நான் உங்களுக்கு 30 வினாடிகள் கொடுக்குறேன். உங்க டீம் பிளேயர்ஸோட போய் டிஸ்கஸ் பண்ணி யார் எந்த ஸ்டேஷனை செய்ய போறான்னு டிசைட் பண்ணுங்க. டைம்ஸ் அப். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த டாஸ்க் எல்லாம் எந்த டீம் ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அதிக புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே, ரெடி? முதல் டீம் தயாரா இருக்கீங்களா? ஷஃபி அண்ட் டீம். சரி, யார் அது முதல் பிளேயர்? நம்ம ஜபு. ஜபு. சரி, உங்களோட நேரம் இப்ப ஆரம்பம். ரெடி? 3 2 1 கோ. நைஸ் நைஸ். வாட்டர் லெவல் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க ஆரம்பிக்கணும். அந்த எட்ஜ் மட்டும் ஸ்லோ. திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து. கம் ஆன் ஜபு, யூ கேன் டு திஸ். ஏர் கண்ட்ரோலர் பாத்துக்கோங்க. வாட்டர் லெவலாம பாத்துக்கோங்க. நைஸ் நைஸ் நைஸ். மெதுவா. ஓகே ஓகே. ஜபு ஜபு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கப் கவர கூடாது. Okay. Okay, now you're ready. Nice. A bit more, a bit more. Slowly, slowly. And you are done. Jabu. Okay, அடுத்த பிளேயர் ஸ்டேஷன் 2 போங்க. ஷஃபி.
swallow brother, swallow. அது இனிக்குதா உரைக்குதா உப்பு கறிக்குதா ஒண்ணும் தெரியல எனக்கு. முடியும் brother உங்களால அப்படி முடியும் அப்படி brother. உரைக்குதா, brother. பக்கத்துல தண்ணி இருக்கு. Timer brother. Go Shafi. யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக புள்ளிகள் வழங்கப்படும். ஒண்ணும் இல்ல. Oh, very spicy. தண்ணி ஊத்திட்டு அப்படியே குடிச்சிருக்கணும். அவர் காதுல போவாது. Tayo. Come on, Shafi. Kapala. Shafi, come on. ஓகே ஷஃபி வாங்க. ஓகே கடைசி பிளேயர் போங்க. ஓகே உள்ள விட்டு ஊதுங்க. கிரிப் கடிச்சிட்டா ஏறிடுங்க. ஓகே கோ. பல்ல வச்சு கடிச்சு Okay, so knock this along, yes. The point B. Come on, Indra, you can do it. I think you got to save fast, Indra. Yes. Come on. Blow. Come on, Nice. Go. Very good technique. வாங்க. சீக்கிரம் போங்க. Indra, போட்டு வந்துருங்க Indra. Okay, come. Last one. கடைசி கப். Go. Come back. Tap faster. And come. No. Bring back the cup. கீழ விழக்கூடாது. Yes, come back. நீ கூட வாய முடி. Okay, got it. You got it. Nice. Okay. Yes, Tap. And time stop. சரி, அடுத்த டீம். டீம் 1 சேரது பாத்தீங்க. எங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல் ஸ்டேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம் இல்ல, பட் அந்த ஏர் ஃப்ளோ கொஞ்சம் பாத்துக்கணும். இங்க யார் வந்து ஸ்டேஷன் 2க்கு போறா? சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கீங்க. ஷஃபி ஒரு ரேஞ்ச்ல தான் இருந்தாரு. உங்களால முடியும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுருக்கேன். ஸ்பைசியா இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்புறம் இந்த டீம்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டீம் 2 முதல் பிளேயர் யார்? நான். ஓகே கேப்டன், உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Go heavy. Got it. கரெக்டா கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. பாயிண்ட். இது கொஞ்சம் வேகமா போனுச்சுன்னா டேபிள்ல இருந்து வெளியாயிரும். Come on, Abhi. Come on. Yes. Come back, Abhi. Come back. Play 2. Go. Nisha. Slow and steady, Nisha. Don't worry. Yeah. Don't worry about the time. அவங்க வேற சொல்லிட்டாங்க ஸ்பைசி ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு. Drink some water if you need to. Cheer for. Come on, Nisha, you can do this. Come on, Nisha. Team 1. Team 2 உங்களுக்கு cheer பண்ணாங்க தெரியுமா? Come on, Nisha. Okay, slowly. Chew first, chew பண்ணி I feel முடிங்க. Drink some water, chew first. Chew first, swallow, then go. இந்த மாதிரி போட்டில அந்த ஒரு டைமிங்ல சாப்பிடுறது வந்து ஒரு சுலபமான காரியம் கிடையாது. ஆமா, அது உண்மைதான். Don't worry, Nisha. Take your time. It's okay. Don't rush. நிஷா கீழ ரொம்ப கொட்டக்கூடாது, பாத்துக்கோங்க. Okay, come, Nisha. Okay. Come. சரி வாங்க. ஓகே வாங்க. Go. ஓகே got it. Go. அடுத்த பிளேயர் go. Okay. Don't hold the cup in your hand. Don't hold the cup. Go. Careful, slowly. And yeah, okay. ஏய் பலூன் அங்கே விட்டுட்டு வரணும். அந்த பலூன் அங்கே விட்டுட்டு வரணும் அந்த I didn't கப்ல. know, sorry. Okay, come back. Okay. Go, some more. Okay, you're good. Slowly. மெதுவா. உன்னால் முடியும். Okay. Not counted. Come back. திருப்பி செய்யணும். Slow. Okay. Don't worry. Okay, No. you got this. Okay, you got this. Slow. Yes. Come on, last cup. Don't worry. We got time. நிதானமாக. Some more. Don't worry. Some more. நேரம் இருக்கு. மெதுவா. No, you gotta go in some more. முடியும்.
Can. Come on, Vicky. It's okay. வாங்க விக்கி. Yes, you can. Can. You can. Vicky, yes. go. 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 You can. விரல் கையில் Don't worry. படக்கூடாது. You can. Okay. Come on. Time stop. சரி, ரெண்டு டீமும் சவாலை முடிச்சாச்சு. முதல் டீம் ஷஃபி, எப்படி இருந்துச்சு இந்த டாஸ்? எங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. கஷ்டம் இல்ல, நான் கொஞ்சம் உரப்பா வெரப்பா சிறப்பா செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த டயலாக்லாம் ரொம்ப கரெக்டா பேசுறீங்க. சரி இந்திரா, நீங்க தான் வந்து அங்க அந்த பலூன் விஷயத்துல ஆரம்பத்துல ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல ஓகே தான், ஆனா அந்த லேண்டிங் தான் கொஞ்சம் கஷ்டம். வேகமா விட்டேனா உள்ள இருக்கிற காத்தெல்லாம் அப்படியே உள்ள பூந்து அப்படியே ஆமா தானே உள்ள வந்து இப்படி சரி அதை சொல்லும் போது சரி, இப்ப நம்ம டீம் 2 நான் உங்களுக்கு கேட்கணும். ஏன்னா இப்ப அது சம்பந்தமா தான், ஏன்னா நீங்களும் அந்த ஸ்டேஷன்ல தான் இருந்தீங்க. சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, லாக் பண்ண முடியல. என்ன ஆச்சு அங்க? ஏன்னா அந்த பலூன்னால, அதனால தான் பலூனை மாத்தினேன். ஷஃபி சாப்பிட்ட மாதிரி நிஷா, நீங்க வந்து பூந்து விளையாடி கையெல்லாம் ஒரு மாதிரி, நான் வந்து டேப் பண்றது கூட யோசிச்சேன். ஆமாவா இல்லையா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த சாப்பாடு? நான் இதை விட ஸ்பைஸா சாப்பிடுவேன். இது எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆனா அங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி ஏன்னா இருந்துச்சு. ஓவரா எடுத்துட்டேன், ஸ்லோவிங் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. தென் தண்ணி ஊத்தி அதை டவுன் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ராணுவ அப்ளாஸ். டீம் சவாலை முடிச்சிட்டீங்க. சரி, இப்ப நம்ம டைமிங்க பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஷஃபி, உங்க டீம் 4 நிமிடம் 52 வினாடிகள், 4 minutes and 52 seconds. Well done. அபி, அந்த டைமிங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரத்துல செஞ்சிருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 4 நிமிஷம் 30 வினாடிகள். 4 நிமிஷம் 30 வினாடிகள் அவர் செஞ்சிருப்பேன்னு நினைச்சிருக்கேன். நீங்க நினைக்கிறீங்க? 4 minutes and 55. உங்களோட 3 செகண்ட்ஸ் முன்னாடி பாத்திரலாம் இங்க என்ன நடக்குதுன்னு. டீம் 2 நீங்க எடுத்துக்கிட்ட டைம் 4 நிமிஷம் 57 வினாடிகள். So winning குழு ஷஃபியோட குழு. Yes. இப்ப வந்து புள்ளி விவரங்கள். வெற்றி பெற்ற குழுவுக்கு 90 புள்ளிகள். ஓகேயா? அதை நீங்க தாராளமா பிரிச்சு எடுத்துக்கங்க. ஓகே. அதே மாதிரி இரண்டாவது வந்த குழுவுக்கு 60 புள்ளிகள். நீங்களும் அதே மாதிரி தாராளமா பிரிச்சு எடுத்துக்கங்க. சரி, மறுபடியும் 30 செகண்ட்ஸ் நான் தரேன். எப்படி பிரிச்சுக்க போறீங்கன்னு சொல்லுங்க, முடிவு பண்ணுங்க. உங்களோட புள்ளிகளை பார்த்துக்கோங்க, கணக்கா பிளான் பண்ணுங்க. எந்த புள்ளிகளை நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், சமமா பிரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் மட்டும்தான் சேஃப் ஜோனுக்கு போக முடியும். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. ஷஃபி, சீன்ஸ் நீங்க தான் தேய்ச்சிங்க, அதனால உங்ககிட்ட நான் கேட்கிறேன், என்ன முடிவை எடுத்திருக்கீங்க? 40 25. உங்களுக்கு 40 புள்ளிகள், ஜபுக்கு 25 புள்ளிகள், இந்திராவுக்கு 25 புள்ளிகள். சரி, நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க. இப்ப அபி, உங்க டீம்ல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் டீம்ல 60 புள்ளிகள். 30. உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம சரிசமமா பிரிச்சு நான் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் நான் பாட்டம்ல தான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு. நான் அவங்க கிட்டேயே கொடுத்துறேன். இது எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவா? ஆமா. You are a true captain. சரி, அதே மாதிரி கேப்டன் நீங்க சொல்லுங்க, உங்களோட டீம்ல நீங்க சொன்னீங்க உங்களுக்கு 40 புள்ளிகள், அங்க 25. ஏன்? அப்ப கூட்டி கழிக்கும் போது வந்து எல்லாரும் ஒரே லெவல்ல இருப்போம். சரி, இப்ப எல்லாரும் உங்களோட ஸ்கோர் போர்டுக்கு போயிருங்க. ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. Thank you very much. சரி, இப்ப நீங்க சொன்னபடியே, நீங்க தேர்ந்தெடுத்தபடியே, நீங்க முடிவு செஞ்சபடியே உங்க புள்ளிகளை ஆட் பண்ணி டோட்டலா என்ன வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல அபி, நீங்க புள்ளிகள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அதனால நீங்க அதே 160 புள்ளிகளை தான் இருக்கீங்க. சரி, அடுத்தது விக்னேஸ்வரி, நீங்க அபியோட டீம்ல இருந்தீங்க. அபி உங்களுக்கு தாராளமா 30 புள்ளிகள் வழங்கி இருக்காரு. அதனால இப்போ உங்களுக்கு டோட்டல்ல நீங்க இருக்கிறது 230 புள்ளிகள். சரி, ஷஃபி உங்களுக்கு 40 புள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அதை கூட்டி ஆட் பண்ணும் போது இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 225 புள்ளிகள். இந்திரா உங்களுக்கு 225 புள்ளிகள். அடுத்தது ஜபு, உங்களுக்கு 225 புள்ளிகள். கடைசியா நிஷா, உங்களுக்கும்
30 புள்ளிகள் உங்க டீம்ல டிசைட் பண்ணியிருந்தீங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப இருக்கிறது 215 புள்ளிகள். சரி, நீங்களாம் தனித்தனியா விளையாண்டாலும் யாருக்காவது உதவி செய்யணும்னு அந்த பாயிண்ட்ஸ் அழகா பிரிச்சிருக்கீங்க. உங்களோட நல்ல மனசுக்கு என்னுடைய பாராட்டுகள். போட்டி முக்கியம். அதனால ஒருத்தர் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில சேவ். அது யாருன்னு பார்த்தரலாம். அதிக புள்ளிகள் வாங்கி சேவ் ஜோன்ல நேரடியா போறது நம்மளுடைய விக்னேஸ்வரி. 230 புள்ளிகள். மத்த எல்லாரும் உங்களுக்கு தெரியும், நீங்க எலிமினேஷன் ரவுண்டுக்கு போறீங்க. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த இடைவேளைக்கு பிறகு யார் அந்த ஒரு ஆள் எலிமினேட் ஆக போறாங்க பார்த்தரலாம். இது 50-50. இது 50-50 வசனத்தின் புத்தம் புதிய கேம் ஷோ. சரி, எல்லாரும் தாராளமா அவங்க பிள்ளைங்களை வழங்கி நம்ம டியர் விக்னேஸ்வரியை இங்க கொண்டு வந்திருக்காங்க சேஃப் ஜோன்ல. விக்னேஸ்வரி, எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது 1-20-20-20 இல்ல அப்படிதான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சொன்னாரு எனக்கு கிடைச்சிருந்தாலுமே நான் இன்னும் ஆக கடைசியில தான் இருந்திருப்பேன். சோ அதனால உங்க 2 பேருக்கும் கொடுத்தா நீங்க மேல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ நாம என்ன நினைச்சோம்னா, அப்படி எனக்கு 30 கிடைச்சு அவங்க யாராவதுக்கு 40 அந்த மாதிரி கிடைச்சதுன்னா, பிகாஸ் இந்திராவும் ஜபுவும் 200 தான் இருந்தாங்க. சோ ஷஃபிக்கு போற அந்த 45 புள்ளிகள் அவங்க யாராட்டும் இருந்ததுன்னா அவங்க இங்க நின்று இருப்பாங்க, நாங்க நின்று இருப்போம். இவ்வளவு பேசுறீங்களா 30 செகண்ட்ல? ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆன்சர் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. எப்படி பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சரி 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 சரி, அந்த நல்ல மனசுங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியா. சரி, இப்ப நீங்க 5 பேரும் அங்க இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன செய்யணும்னு. ஒருத்தருக்கு நீங்க வாக்களிக்கணும். ஏன் அப்படின்னு அந்த காரணத்தை நீங்க சொல்லணும். அதிக வாக்கு பெறவர் இங்க வருவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பி சொல்லுங்க, யாருக்கு வாக்களிக்க போறீங்க? உங்களுடைய காரணம் என்ன? இது ரொம்ப கஷ்டமான ஒரு டிசிஷன் தான். எஸ், கஷ்டம்தான். ஓகே, நிஷா. ஏன் நிஷானா, இந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாமே நம்ம விளையாடும் போது அவங்க அட்டெம்ப்ட் அவ்வளவா இல்லை. மற்றவங்களை விட அவங்களோட அட்டெம்ப்ட் கொஸ்டின் ரவுண்ட் 1 இருக்கட்டும், கடைசி ரவுண்டா இருக்கட்டும், அந்த அடிப்படையில் தான். சோ நீங்க பொதுவா பாக்குறீங்க. எஸ். ஓகே ஓகே, நிஷா உங்களுக்கு ஒரு வாக்கு. சரியா? அடுத்தது ஷஃபி. இந்த கடைசி கேம் விளையாண்டல, அதுல நான் இந்திரா ஜபு ஒரு கிளிக் ஆயிட்டோம். ஓ, அந்த ஒரு பாண்டிங் வந்துருச்சு. சரி. ஸோ அண்ட் தென் அந்த ஒரு ஸ்டில் அந்த காம்படிட்டிவ் மூட்ல இருக்கனால, அந்த கேரக்டர்ல இருக்கனால நான் நிஷாவை சூஸ் பண்றேன். சரி, நாங்க ஏத்துக்கிறோம். அதே சமயத்தில் நிஷா இப்போ உங்களுக்கு 2 votes இருக்கு. இந்திரா. சரி, இந்த போட்டியில உண்மையிலேயே ரொம்ப காம்படிட்டிவான முக்காவாசி கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்றதுனாலையும் அபி. சரி, அப்பனா அபி உங்களுக்கு ஒரு த்ரெட்டா பாக்குறீங்க. நிச்சயமா எங்க கேள்விகளுக்கு அவர் தான் முதல்ல பதில் சொல்லுவார். அபி, யூ ஆர் a tough fighter. இப்ப அபிக்கு ஒரு வாக்கு இருக்கு. நிஷா, உங்களுக்கு 2 வாக்குகள் இருக்கு. இப்ப உங்களோட டர்ன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அபிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல அவர் அந்த மாதிரி செய்வார்னு. ஏன்னா நம்ம ஒரு காம்படிஷன்ல இருக்கோம். என்னதான் குழுவா வேண்டாலும் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் தான் இதுல. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அதனால நான் என்னை காப்பாத்திக்க தான் நினைப்பேன். அதனால நான் அபிக்கு தான் வாக்களிப்பேன். சரி, நீங்க அபிக்கு வாக்களிக்கிறீங்க. சரி அபி, உங்களுக்கு இப்ப 2 வாக்கு. நீங்களும் நிஷாவும் ஒரு டாய்ல இருக்கீங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்திரலாம். ஏன்னா ஜபு நண்பனையே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல வந்து யாருக்கு வாக்களிக்கிறீங்க? என்னோட வாக்கு ஏன்னு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. எபி இஸ் a strong player. ஸோ அவர் அந்த கேப்டன்சி அவர் கொடுத்திருந்தாலும் நான் நினைக்கிறேன் அவங்க மறுத்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை மறக்க முடியாதனால அவங்களும் போயிட்டாங்க செல்ஃபிஷா, இவங்களும் இங்கே வந்துட்டாங்க. ஸோ ஐ சூஸ் நிஷா ஆக்சுவலி, அதுக்கு ஃபார் நாட் திங்கிங் அபவுட் அதர்ஸ். இட்ஸ் லைக் அவங்க தான் கொடுக்குறாங்கன்னா இவங்களும் எடுத்திருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா நீங்க அவங்க சுயநலவாதி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே, சரி. ஸோ மொத்தமா பார்க்கும்போது நிஷா உங்களுக்கு 3 நாமினேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அபி உங்களுக்கு 2, மற்றவங்க யாருக்கும் நாமினேஷன்ஸ் கிடையாது. நிஷா வாங்க. சரி, நான் இதை தான் நான் சொல்ல போறேன். நிலைமை மாறலாம். ஏன்னா போன தடவை நீங்க இதை ட்ரை பண்ணீங்க, இங்க விழுந்துச்சு, எந்த குழியில விழுந்துச்சு உங்களுக்கே தெரியும் இங்க என்ன நடக்கும்னு. இங்க விழுந்தா உங்களோட ஆட்டம் முடிஞ்சுது.
மறுபடியும் சொல்றேன், இந்த பலம் குழியில விழுந்துச்சுன்னா நீங்க இரண்டாவது ஆட்டத்தை மறுபடியும் விளையாடுவீங்க. ஓகே, முகமூடியில விழுந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் 3வது சுற்றை மறுபடியும் விளையாடணும். ஆனா உங்களுக்கு 2 க்ளூஸ் மட்டும்தான் நாங்க கொடுப்போம். நடுவில் விழுந்துச்சுன்னா நீங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆளை நீங்க சூஸ் பண்ணலாம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கு. புடிங்க. உங்களோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஷா, ஆல் யோர்ஸ். சரி நிஷா, உங்களுடைய ஆட்டம் இன்றோட முடிஞ்சிருது. நிஷாக்கு ஒரு பலத்த கை தட்டு. ஆனா உங்களுக்கு தெரியும் நான் உங்களை எங்க பார்க்க போறேன். வைல்ட் கார்டு ரவுண்ட்ல நான் உங்களை கண்டிப்பா பார்ப்பேன். இன்றைய எபிசோட்ல நிஷா வெளியே வராங்க. ஆனா அவங்கள வைல்ட் கார்டுல நம்ம பார்க்க போறோம். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, யாரு இருப்பாங்க, யாரு வெளியாவாங்க பார்த்துடலாம் அடுத்த வாரம். இது 50-50.